திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில் நிலையம் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் 60க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து சாம்பலாகின. மன்னார்குடி ரயில் நிலையம் அருகில் 125க்கும் மேற்பட்ட நரிக்குறவ இனத்தை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்குள்ள வீடுகளில் திடீரென தீ பற்றியது. காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவென பரவியதால் சுமார் 60க்கும் மேற்பட்ட வீடுகள் தீயில் எரிந்து சாம்பலாகின. இதையடுத்து தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்துள்ள 5 தீயணைப்பு வண்டிகள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ அணைக்கப்பட்டது. இந்த தீயில் ரேஷன் அட்டை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகியுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி ரயில் நிலையம் அருகே உள்ள 60க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்த சம்பவம் தொடர்பான செய்தியை பார்த்தோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை திருவாரூர் செய்தியாளர் இலக்கியாவிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். வணக்கம் இலக்கியா, இந்த தீ விபத்திற்கான காரணங்கள் என்ன? வணக்கம் பானு. அதாவது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில் நிலையத்தில் இன்னைக்கு அங்க குறவர்கள் உள்ளிட்ட பல்வேறு இனத்தவர்கள் வசிக்கிறாங்க. அங்கு 175க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இன்னைக்கு மத்தியானம் 3:30 மணி அளவில் திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டது. காற்று பலமாக இருந்ததுனால தீ மளமளவென பரவிச்சு. சுமார் 60க்கும் மேற்பட்ட வீடுகள் அங்க கொழுந்து விட்டு எரிந்தன. தீயணைப்பு வாகனம் மன்னார்குடியில மட்டும் தீயை அணைச்சது. அது பத்தாதனால அது பக்கத்தில் உள்ள திருவாரூர், கோட்டூர், கூத்தாநல்லூர், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட இடங்கள்ல தீயணைப்பு வண்டிகள் உடனே விரைந்து தீயை அணைக்க போராடின. இதுல 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடினாங்க. சுமார் 2 மணி நேரம் போராட்டத்துக்கு பின்னதான் தீயை அணைக்க முடிஞ்சுது. கோட்டாட்சியர் சுரபி தலைமையில தாசில்தார், மன்னார்குடி காவல்துறையினர், நகராட்சி ஊழியர்கள் என அனைவரும் தீயை அணைக்கிறதுக்கு போராடினாங்க. இந்த தீ விபத்துல யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல, எந்த இதுவும் அசம்பாவிதமும் ஏற்படல. ஆனா சுமார் 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாக தகவல் சொல்றாங்க. இதுல அவங்களுடைய குடும்ப அட்டைகள், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே எரிஞ்சு நாசமாயிட்டாங்க. இதுல மாவட்ட ஆட்சியர் மதிவாணன், டிஆர்ஓ, நகராட்சி சேர்மனுக்கு சம்பவ இடத்திற்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது குறித்து இனிமே விசாரணை நடத்துவாங்க. இது இப்போ அவங்கள தங்க வைக்கிறதுக்கு எங்க பள்ளிகள் விடுமுறை காலம் அப்படிங்கிறதுனால அவர்களை பள்ளிக்கூடத்துல தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இரவு உணவுக்கான அவர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு இது சம்பவம் குறித்து போலீசார் இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எதனால தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இலக்கியா, இந்த தீ விபத்தில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து சொல்லுங்க. தீயை அணைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? இந்த தீ விபத்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஏற்பட்டது. எதனால காரணம் என்னன்னு தெரியல. 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் தீயை அணைச்சன. அந்த தீயணைப்பு வண்டிகள் தீயணைப்பு துறையில பணியாற்றும் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்டிஓ சுரபி தலைமையில இன்னைக்கு தீயை அணைச்சாங்க. சுமார் 2 மணி நேரம் போராடி இந்த தீயை அணைச்சாங்க பானு.